ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்க கரூர் மாவட்டத்தில் தான் 2013 வருஷத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கரூர் மாவட்டத்தில் இருக்க புலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் ஒரு கபடி டீம் இருக்குது. அந்த கபடி டீமோட பேர் புலியூர் புலிகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கபடி டீமில் ஒரு 7 பசங்க இருக்காங்க. அந்த 7 பசங்களில் சரவணன், கார்த்திக் அப்படிங்கிற 2 பேர் மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இதில் சரவணன் அப்படிங்கிறவர் தான் இந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போகிறவர். ஆனால் கார்த்திக்குங்கிற பையன் அந்த டீமில் ரொம்ப சுமாராக விளையாடக்கூடிய பையன். அவன் விளையாடி ரெய்ட் போகும்போது அவன் டீம்லேயே இருக்கிற எல்லா பசங்களுமே அவனை ரொம்ப கேலி பண்ணி சிரிப்பாங்க. அவங்க ஊருக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் ஒரு கபடி டோர்னமெண்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அந்த டோர்னமெண்ட்டுக்கு போய் நம்மளும் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணி இவங்க டீமை கூட்டிகிட்டு அந்த பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. அங்கே இவங்க போய் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த போட்டியில் தோற்று போயிடுறாங்க. சரின்னு வீட்டுக்கு கிளம்பாமல் அங்கே போட்டி நடக்கிற இடத்துலையே இருந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கேயே அவங்க இருக்கிறாங்க. போட்டியும் முடிவுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு எல்லா ப்ரைஸுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக ஆறுதல் பரிசுன்னு ஒரு டீமை கூப்பிடுறாங்க. அந்த டீமோட பேர் நந்தன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போது நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது கார்த்திக்கும் சரவணனும் மட்டும் ஒரு பைக்கில் போகிறாங்க. மீதி இருக்கவங்க எல்லாமே அவங்க கொண்டு வந்த பைக்கில் ஷேர் பண்ணி போயிட்டுருக்காங்க. சரவணன் தான் பைக் ஓட்டிகிட்டு வராரு. கார்த்திக் அப்படிங்கிறவன் சரவணனுக்கு பின்னாடி உக்காந்துட்டு வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக அவங்களோட ஊருக்கு போகணுன்னு வேகமாக போயிட்டாங்க. ஆனால் சரவணன் மட்டும் ரொம்ப பொறுமையாக தான் பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு. சரி நைட் நேரத்தில் ஏன் போய் வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாகவே போய்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு பாலத்துக்கு பக்கமாக போயிட்டாங்க. அந்த பாலத்துக்கு பக்கமாக போன உடனே 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. அப்போ கார்த்திக் அது என்ன ஆறுதல் பரிசுன்னு யாருக்கோ கொடுத்தாங்கல்ல, நந்தன் பிரதர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல, போன வருஷம் வரும்போது இந்த டோர்னமெண்ட்டோட பேர் வேறையாக இருந்துச்சு, இப்போ நந்தன்னு வச்சுருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு பைக்குக்கு முன்னாடி ஒரு உருவம் ஓடுது. அந்த உருவத்து மேலே பட்டு இவங்க 2 பேருமே பைக்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனேவே சரவணன் டக்குன்னு எந்திரிச்சிட்றாரு. ஆனால் கார்த்திக்கால் எந்திரிக்க முடியல. கார்த்திக் கொஞ்சம் அடி பலமாக பட்டிருக்கு. கார்த்திக் எந்திரிச்ச உடனே சரவணனை பயங்கரமாக திட்டுறாரு. ஏன்டா இப்படி கீழே போட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லைடா எனக்கு எதுவும் தெரியல, திடீர்னு ஒரு பன்னி மாதிரி ஒரு உருவம் ஓடுச்சு, அதனால தான் வண்டியை கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி 2 பேருமே எந்திரிச்சு அந்த வாய்க்காலுக்கு அந்த பக்கம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பன்னி தான் ஓடுது. சரி இந்த நைட் நேரத்தில் சரி காட்டுக்குள்ளே பன்னி நிறையா மேயும் சரி அப்படின்னு பேசிக்கிட்டே இவங்க மறுபடியும் வண்டியை எடுக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அங்கே வயலில் யாரோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி இந்த நைட் நேரத்தில் கிராம பகுதியிலலாம் எல்லாம் காட்டுக்கு தானே பாத்ரூம் வருவாங்க, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த உருவம் அவங்களையே பார்த்துக்கிட்டே இருக்குது. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கார்த்திக் மட்டும் திரும்பி பார்க்குறாரு. அந்த உருவம் அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் முதுகு மேலே யாரோ உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப பயங்கரமாக வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் பைக்கை சரவணன் நிறுத்திட்டு ஏன்டா என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா முதுகு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி இந்த வாய்க்காலில் போகிற தண்ணி எடுத்து கொஞ்சம் முதுகில் போடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அதே மாதிரி அந்த தண்ணி எடுத்து முதுகில் பூசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பிடுறாங்க. கிராமத்துக்கு பக்கமாக வந்துட்டாங்க. இங்கே சரவணனோட வீடு கிராமத்தோட சென்டரில் இருக்குது. இதுவே கார்த்திக்கோட வீடு கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு தோட்டத்தில் இருக்குது.
அந்த தோட்டத்துக்கு பக்கமாக வந்த உடனே சரவணன் வந்து கார்த்திகை இறக்கி விட்டுட்டு சரிடா போய் ரெஸ்ட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. சரவணனும் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரி கார்த்திக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா கிராமத்தில் அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அதிகமாக ஃபோனில் தான் பேசிக்க முடியும், நேரில் வந்து பேசிக்க முடியாது. அதனால் சரவணன் வந்து நைட்டு கால் பண்ணுறான். கார்த்திக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே சரவணன்கிட்ட பேசும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் திட்டில் தான் உட்காந்துட்டு பேசுவார். சரவணன் ஃபோன் பண்ண உடனே ஃபோனை எடுத்துக்கிட்டு அவர் அந்த கோயில் பக்கம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து அவர் கார்த்திக்கோட அப்பாவும் அம்மாவும் அந்த தோட்டத்தில் வீட்டுக்கு வெளியில் வந்து கட்டில் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கிளம்பிட்டான் பாரு, இன்னும் போய் எத்தனை மணி நேரம் கழித்து வரப்போகிறானோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக்கும் அதை காதுலேயே வாங்காமல் பேசிக்கிட்டே அந்த கோயிலுக்கு திண்டுக்கு பக்கமாக போயிடுறாரு. அந்த திட்டு மேலே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கையை வைக்கிறாரு. வச்ச உடனே அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. கார்த்திக் வந்து அந்த திண்டு இருக்கிற இடத்துலேருந்து தூக்கி வீசப்பட்டு ஒரு மக்காச்சோள காட்டுக்குள்ளே போய் விழறான். அதை வந்து கார்த்திக்கோட அப்பாவும் அம்மாவும் கண்ணார பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சியாகி என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அவங்க எந்திரிச்சு அந்த கோயிலை நோக்கி ஓடி வராங்க. அங்கே வந்து அந்த மக்காச்சோள காட்டில் பார்க்கும்போது தான் அங்கே வந்து கார்த்திக் இல்லை. எங்கடா பையனை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க தேடி பார்க்குறாங்க. அப்போ அவன் மறுபடியும் அவனோட வீட்டுக்கு பக்கமாக இருந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரான். அவங்க அம்மா வந்து கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இப்படி தூக்கி வீசி அங்கே விழுந்தியே, எப்படி நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கே தூக்கி வீசினேன், நான் வந்து அந்த இதில் உட்காரலான்னு போனேன், சரின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து அவனோட அம்மா கிட்ட பொய் சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா நம்பவே இல்லை. கொஞ்சம் அவங்களுக்கு லைட்டாக ஒரு சந்தேகம் வருது. சரின்ட்டு போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாளும் விடியுது. அன்னைக்கு வந்து கார்த்திக் ப்ராக்டிஸ்க்காக ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவனோட தோட்டத்து வீட்டிலேருந்து கிளம்பி போகிறான். எப்போவுமே ரெகுலராக டோர்னமெண்ட் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இவங்க ஊரில் வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது கார்த்திக் தான் ரெய்ட் போகிறாரு. அவர் ரெய்ட் போகும்போது எப்போவுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் ரெய்ட் போய் பயங்கரமாக விளையாடிடுறாரு. அதை பார்த்த உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷாக்கு. சரவணனும் ரொம்ப ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போது கார்த்திக்கோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமாக கையை தட்டி சூப்பர்டா, நல்லா விளையாண்ட அப்படின்னு சொல்லி கார்த்திக்கை ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு கிராமத்தில் வந்து டோர்னமெண்ட் நடக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு, சரி இங்கே நம்ம போட்டியில் கலந்துக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சரவணனுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை, இங்கே போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருக்கான். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, கார்த்திக் வந்து விளையாண்டதை பார்த்து கண்டிப்பாக இங்கே போனால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சரவணன் நம்புகிறாரு. அங்கே போய் போட்டிலையும் கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அங்கே அவங்க ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சு கப்பும் வின் பண்ணிடுறாங்க. அப்போது சரவணன் சொல்கிறாரு, இந்த கப்பு வந்து கார்த்திக் உனக்கு தான், இந்த கப் உன்னால் தான் கிடச்சிது, அதனால் இதை வந்து நீ உன்னோட வீட்லேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு டீம்லேருந்து ஒருத்தர் வந்து சரவணனை பார்க்குறாரு. இவர் நல்லா விளையாடுறாருங்க, சூப்பராக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி கார்த்திகை பற்றி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் டீம்லேயும் இவரை மாதிரியே ஸ்டைலில் ஒருத்தர் விளையாடிட்டு இருந்தார், அவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சரவணன்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சரவணனுக்கு கொஞ்சம் ஷாக்கு. அவனுக்கும் லைட்டாக ஒரு டவுட் வந்துருச்சு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்போது சரவணனும் கார்த்திக்கும் தான் போகிறாங்க. சரவணன் வந்து கார்த்திக்கை அவரோட தோட்டத்துக்கு முன்னாடி அந்த கேட் கிட்டேயே இறக்கி விட்டுட்டு, சரிடா சரி போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
கார்த்திக் ரொம்ப நேரமாக அந்த கப்பை வச்சுக்கிட்டு அந்த கேட்க்கு பக்கத்தில் நின்றுட்டே இருக்கார். ஏன்னா அவரால் அந்த கோவில் இருக்கிறதுனால அதை தாண்டி அவரோட கேட்டுக்குள்ளே போகவே முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு. கார்த்திக் அதே இடத்துல நின்றுட்டே இருக்கார். அப்போது கார்த்திக்கோட அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. கார்த்திக் வின் பண்ணி அந்த கப்பை எடுத்துகிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வர மாதிரியும், அப்போது அந்த கோவிலில் இருக்க சாமி கார்த்திக்கை கழுத்தை மிதித்து கொல்ற மாதிரியும் ஒரு கனவு வருது. அப்போ திடீர்னு அவங்க அம்மா கத்தி எந்திரிச்சிட்றாங்க. அவங்களோட அப்பா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அவங்களோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே, இவன் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னானே, எங்கே இன்னுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறாங்க. அதே மாதிரி சரவணன் கேட்கிட்டேயே நின்றுட்டே இருக்கார். அப்போ தான் அவங்க அம்மா, ஏன்டா இன்னும் அங்கேயே நின்றுருக்க, வாடா உள்ளே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோவிலை சுற்றி அதுக்கப்புறமா தான் உள்ளே வராரு. அப்போது அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏன்டா இப்படி சுற்றி வர, நேராகவே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. அதை எதையுமே காதில் வாங்காமல் அவர் ஜெயித்த கப்பை அப்போது அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பாட்ட கொடுத்ததும் அவங்க அப்பாவுக்கே ரொம்ப ஷாக்கு. என்னடா நீ எப்போவுமே போனால் தோற்றுட்டு தான் வருவீங்க, இப்போ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கப்பே என்னால் தான் ஜெயித்த கப்பு அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த கப்பை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, போமா நீயே கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட அம்மாவும் அந்த கப்பை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சிட்றாங்க. கண்டினியூஸாக இதே மாதிரி அங்கே பக்கத்தில் நடக்கிற எல்லா டோர்னமெண்ட்லேயுமே கலந்துக்கிறாங்க. அப்போது ஒரு ஊரில் புலிகளும் நந்தன் பிரதர்ஸும் தான் ஃபைனல்ஸ்க்கு வருது. அந்த போட்டியை எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஆப்போசிட் டீமுக்கே தெரியும் கார்த்திக் ரொம்ப நல்லா விளையாடுறவர், அதனால் கண்டிப்பாக புலிகள் டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த நந்தன் பிரதர்ஸில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ போட்டியும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கார்த்திக் தான் ரைட் போகிறாரு. அவர் அவரோட டீம்லேருந்து ஆப்போசிட் டீமுக்கு ரெய்ட் போகாமல் அவரோட சொந்த டீமுக்கே திரும்பி ரெய்ட் பண்ண வராரு. அதை பார்த்த உடனே அங்கே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எல்லாருமே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் கார்த்திக்கிட்ட கேட்கும்போது, அவன் நந்தன் பிரதர்ஸ் டீமில் இருக்க எல்லா பசங்களையுமே மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி உரிமையாக பேசிட்டு கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த டீமை பார்த்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் சரவணனுக்கு ஃபுல்லாக தெரியுது, ஓ இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட கார்த்திக்கோட அப்பா அம்மா 2 பேர்த்தையும் போய் கூட்டிகிட்டு வர சொல்லி அவனோட ஃப்ரெண்டை ஒருத்தனை அனுப்புகிறான். அந்த போட்டி நடக்கிற ஊர்லேயே ஒரு கோவில் இருக்குது. அங்கே இருக்க பூசாரிக்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு கார்த்திகை அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரியுது. கார்த்திக்கோட உடம்புல இருக்கிறது நந்தன் அப்படிங்கிற கபடி பிளேயர் தான். அப்போ தான் அந்த ஆன்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. இப்படி தான் நான் போன வருஷம் நடந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ரைட் போகும்போது அங்கேயே இறந்துட்டேன். ஒரு நாள் கார்த்தியும் அவனோட ஃப்ரெண்டும் பைக்கில் டோர்னமெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு இருந்தப்போ நந்தன் அப்படின்னு சொல்லி என்னோடய பேரை சொன்னாங்க. அதனால தான் நான் கார்த்திக் மேலே பூந்துட்டேன். இந்த விளையாட்டு மேலே இருக்க ஒரு ஆர்வத்தில் தான் நான் கார்த்திக் மேலே வந்தனே தவிர கார்த்திக்கை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நந்தன்கிற ஆன்மா கார்த்திக்கோட அம்மாட்ட தெளிவாக எல்லாமே சொல்லுது. அதுக்கு அப்புறம் தான் சரவணனுக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஓ இதனால தான் இவன் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சரவணன் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.